அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசாஜ் இந்த போன்ற பணியிடங்களுக்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நடந்த தேர்வில் கேட்கப்பட்ட மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 91வது கொஸ்டின் பாருங்கள். -10 + 7ன்னு போட்டிருக்காங்க. அப்போ அப்படியே ஆட் பண்ணி 17 போடக்கூடாது. ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 10ல் 7 போச்சுன்னா 3 அப்படின்றது நமக்கு தெரியும். இது +3 -3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வேல்யூ -3 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ அப்போ -3ன்றது பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு -3 பி ஆப்ஷன் சரி. அடுத்த கேள்வி, சித்ரா என்பவர் 150 வைத்துள்ளார். அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பியை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? அதாவது கையில் 150 ரூபா தான் இருக்குது, ஆனால் பொருள் வாங்க வேண்டியது 225 ரூபா. அப்போ ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணலாம், இந்த மொத்த தொகையிலேருந்து கையில் இருக்கிற தொகையை கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படுது, எவ்வளோ கடன் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ 225 - 150 ரைட்டா? ஸோ 5ல் 0 போகாது, 5 அப்படியே போட்டுக்கோங்க. 2ல் 5 போகாது, பக்கத்தில் ஒன்று கடை வாங்கினா 12ன்னு வந்துடும். 12 5 போச்சுன்னா அது 7. அப்போ 75. இங்கே 1 தான் இருக்கும், ஏன்னா ஒன்று கடை வாங்கிட்டோம் இல்லையா, அதை பாரோ பண்ணிட்டோம். அப்போ 1ல் 1 போனால் 0, அது வராது. ஸோ இப்போ 75 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 75 ருபீஸ் அவங்க கடை வாங்கினாங்கன்னா அவங்க நினைக்கக்கூடிய அந்த கைப்பையை அவங்க வாங்கிக்கலாம். தோழிக்கிட்ட கடை வாங்க வேண்டியது 75 ரூபா, ஏன்னா அது பத்தலை ரைட்டா? ஸோ சி ஆப்ஷன். அடுத்தது, அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவில் 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நோட்டு 24 ரூபா அப்படின்னா ஒரு நோட்டு எவ்வளோ அப்படின்னா இது 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். 24 2ஆல் வகுத்தா 12ன்னு வரும். அப்போ ஒரு நோட்டு 12 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு நோட்டு 12 ரூபா. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, 9 நோட்டுக்கு கேட்குறாங்களா? அப்போ 9 × 12, ஏன்னா ஒரு நோட்டு 12 ரூபா. அப்போ 9 நோட்டு 9 × 12ன்னு போட்டுருங்க. 9 × 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 108 அப்படின்னு வரும். ஸோ டி ஆப்ஷன் 108 என்பதே இதுக்கு விடை. அடுத்தது, ஒரு டஜன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படின்றாங்க. ஒரு டஜன் அப்படின்னா எவ்வளோ பழங்கள் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒரு டஜன் அப்படின்னா 12 பழங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா? ஸோ 12 பழம் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 48 பழங்கள் எவ்வளோன்றாங்க. அப்போ 12ஓட மடங்கு பாருங்கள், 12 36, 4 12 48. அப்போ 12ஓட 4 மடங்கு 48ன்னு வருது. அப்போ இந்த 12 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48 வரும். அப்போ ரேட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் ரைட்டா? அப்போ 20 × 4ன்னு போடுங்க. 4 2 8ன்னு வரும். ஸோ 8 0 அப்படின்னு இருக்காங்க. 20 தானே, 20 × 4 போட்டால் 80ன்னு வரும் ரைட்டா? ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு 80 அப்படின்றதான் இதுக்கான விடை. ஸோ எங்கே இருக்குது, சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 80 வாழைப்பழங்கள் 80 ரூபா அப்படின்னு சொல்லலாம். 48 வாழைப்பழங்களோட ரேட் என்னது, 80 ரூபான்னு சொல்லிடலாம். அடுத்தது, 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டா? ஸோ மோஸ்ட்லி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அந்த கிளீனிங் ஒர்க்கு, வாட்ச்மேன் இதெல்லாம் நீங்களாம் ஜட்ஜோட வீட்டில் வேலை பார்க்குற மாதிரியும் சூழ்நிலை வரும். அப்போ இந்த மாதிரி சமைக்கிற வேலை, மார்க்கெட் போகிறது, கடைக்கு போகிற வேலை வரும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் சம்மந்தப்பட்ட மேக்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப டஃப் கொடுத்து மேக்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க ரைட்டா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படி தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுது. இப்போ 150 பேருக்கு எவ்வளோ அப்படின்னா 50ஓட 3 மடங்கு தான் என்னது, 150ன்றது ரைட்டா? 3 × 50 போட்டால் 150 வந்துடும். அப்போ 50 பேருக்கு 150னா 50 பேருக்கு 3 கிலோனா அப்போ 150 பேருக்கு என்ன பண்ணலாம், 3 × 3 போட்டுக்கலாம் ரைட்டா? அப்போ 3 9. அப்போ 9 கிலோ சர்க்கரை தேவைப்படும். ஸோ 9 ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. அடுத்தது, 6 பலரச பாட்டில்களின் விலை 210 எனில் 4 பலரச பாட்டில்களின் விலை என்னன்றாங்க. அந்த ரேஷியோ போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம இதை போடலாம் ரைட்டா? சரி, அதாவது 6 பலரச பாட்டில்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ பாட்டில் ரைட்டா, 210 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 4க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 4க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க ரைட்டா? இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை தெரியாத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா 4 × இந்த 210 இந்த பக்கம் வந்துடும். அப்போ பெருக்கில் வந்துடும், வகுத்தலில் 6 வரும். வகுத்தலில் 6 வரும். அடித்து பாருங்கள், 2 2 4 3 2 6. இதுக்கப்புறம் இங்கே 1 3 7 3 21. இங்கே ஒரு 0 இருக்கா, அப்போ 70ன்னு வருது. இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × 70ன்னு வருதா, 2 × 70ன்னு வருது. அப்போ 2 × 70ன்னு போட்டிங்கன்னா 140ன்னு வரும். ஸோ 140 அப்படின்றதான் இதுக்கான விடை ரைட்டா?
ஸோ இது இப்படி எக்ஸ்லாம் போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். 210 வகுத்தல் 6 இன்ட்டு 4 எதை கண்டுபிடிக்கணுமோ அதை இன்ட்டு 4 போட்டுக்கலாம். ரைட்டா? இப்படி நம்ம போடலாம். சும்மா ஷார்ட்டாக எக்ஸ் ஒய்லாம் போட வேண்டியதில்லை. அப்போ 2 2 4 3 2 6 இப்போ 7 3 21 இங்கே ஒரு 0 இருக்குது 70 70 இன்ட்டு 2 போட்டால் 140 வந்துடும். ஸோ இது வந்து ஷார்ட்டாக சொல்கிறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இப்படியும் போட்டுக்கலாம். ரைட்டா? சரி. கிராமை கிலோகிராமாக மாற்றுவதற்கு நாம் எவற்றால் வகுக்க வேண்டும்ன்றாங்க. கிராமில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம கிலோகிராமுக்கு மாற்றணும். உதாரணத்துக்கு இப்போ 2000 கிராம்னு வச்சுக்கோங்க. 2000 கிராம் இது கிலோகிராமில் சொல்லணும் அப்படின்னா 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். அப்போ 1000 நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா 3 0 கேன்சல் ஆகிட்டு 2 வரும். அப்போ 2 கிலோன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஈஸியாக. ஸோ கிராமில் இருக்கிறத நம்ம கிலோகிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா 1000 வகுக்க வேண்டும். அப்போ 1000 என்பது சரி. ஸோ பி ஆப்ஷன். அடுத்தது பின்வருவற்றில் எது 1000 அசலுக்கான ஓராண்டுக்கான 10% என்ற விகிதத்தில் தனி வட்டி ஆகுன்றாங்க. இது கூட்டு வட்டி இல்லைப்பா, தனி வட்டி 1 வருஷத்துக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ 1000க்கு 10% சொல்கிறாங்க. அப்போ 100க்கு 10% அப்படி தானே? 100க்கு 10%னா 100க்கு 10 ரூபா. அப்போ 100க்கு 10 ரூபா 1000க்கு 10 மடங்கு தானே 1000. அப்போ 100 ரூபா. ரைட்டா? 1 வருஷத்துக்கு தனி வட்டி. அப்போ 10% வட்டி கொடுத்தாங்கன்னா 1000 ரூபாய்க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 100 ரூபா வட்டி கொடுப்பாங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது ஒருவர் காய்கறிகளுக்காக 5 நாட்களுக்கு செலவழித்த பணம் ரூபாய் 120 80 75 95 86 எனில் அவர் சராசரியாக காய்கறிகளுக்கு எவ்வளோ பணம் செலவழித்தார் அப்படின்றாங்க. சராசரியாக எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி சராசரி கேட்டாங்கன்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எத்தனை வந்து வேல்யூ கொடுத்துருவாங்களோ அதனால் வகுத்துட்டிங்கன்னா சராசரி கிடச்சிடும். ரைட்டா? அப்போ 120 + 80 + 75 + 95 + 86 இது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 456 வருது. 456 வருது. மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5. அப்போ இதை 5 வகுத்துருங்க. ரைட்டா? 9 5 45 9 5 45 இங்கே 6 இருக்குது. 6ல் எத்தனை 5 இருக்கும்? ஒரு 5 மீதி 1 வரும். 1 வந்து வகுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? புள்ளி வச்சு 0 சேர்த்திக்கலாம். அப்போ 10ன்னு வருது. அப்போ 2 5 10 அப்போ 91.2ன்னு வருது. ஸோ 91.2 ரூபாய்ன்றது ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. அடுத்தது ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்போட இன்க்ரீஸோட சதவீதம் என்ன, பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? உங்களுக்கு மோஸ்ட்லி கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் சதவீதம் ரேஷியோ இதை பேஸ் பண்ணி தான் அதிகப்படியான கேள்விகள் வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த விடுபட்ட நம்பர் அது இதுன்னு அதுவும் கூட்டல் பெருக்கல் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சும்மா பேசிக்கான கணக்கு தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் மசாஜுக்காரங்க பயப்பட வேண்டாம். ரைட்டா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மொத்தம் 3 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ? 5 லட்சம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைட்டா 3/5 இதுக்கு முன்னாடி 5 லட்சம் இருந்தது. இப்போ 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்ட்டு 100 பர்சன்டேஜ் கணக்குனா இன்ட்டு 100 போகணும் இல்லையா? அதனால் சரி இப்போ அடித்து பார்க்கலாமா? 1 5 5 இதாங்க 2 5 10 ஒரு 0 இருக்குது. அப்போ 20 இங்கே என்ன இருக்குது? இன்ட்டு இருக்கா? அப்போ 3 × 20ன்னு வருது. அப்போ 20 3ஆல் பெருக்கிறீங்கன்னா 60. அப்போ 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ டெஸ்ட் எழுதிருப்பீங்க, சின்ன சின்ன டவுட் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.